பயாலஜி ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஏஐ ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்தான்னா எவ்வளோ கண்டுபிடிக்கலாம். அன்பிலீவபிள். சார், RGIலேருந்து RGU ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ரத்னம் குளோபல் இன்ஸ்டிடியூஷன் ரத்னம் குளோபல் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறி இருக்கு. இந்த சக்ஸஸ் உங்களோட பர்சனல் லைஃப்ல எவ்வளோ எமோஷனலான ஒரு மூமெண்ட்? பேசிக்காக ஒரு ரெகக்னிஷன் இந்த இயர்லி ஒன்ஸ் RGF ரத்னம் கிராண்ட் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை நம்ம எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுவோம். நியர்லி 1 வீக் இந்த ஈவெண்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள்லேருந்து 30 நாள்னா அந்த பையன் ஜாயின் பண்ணோன்னா அறிவு பற்றைன்னு ஒன்று நடத்துவோம். சரி, அந்த அறிவு பற்றையில அந்த குழந்தைய அசஸ் பண்ணி அந்த குழந்தையோட லெவல் என்ன, அந்த குழந்தைக்கு எவ்வளவு டெப்தா சொல்லி கொடுக்கணும்னு கண்டுபிடிச்சு அந்த அறிவு பற்றை மூலமா ஆரம்பிக்கிற அந்த ஜேர்னி இமோஷனல் போய் முடியும். சார், இப்போ இந்த பறக்க தயாரா இருக்கிற ஒரு பறவைக்கு வானம் கிடைச்ச மாதிரி டீம் டு பி யூனிவர்சிட்டி ரத்னத்துக்கு கிடைச்சது. அப்சல்யூட்லி. ஆமா, இப்போ இவ்வளவு பெரிய கேம்பஸ் ஐடி பார்க் வந்து இப்போ ஐடி பார்க்ல எவ்வளவு பேர் வேலை செய்வாங்க? நம்ம ஐடி பார்க்ல ஒரு 8000 பேர் ஒர்க் பண்றாங்க. 8000 பேர் ஒர்க் பண்றாங்க. டெய்லி வந்துட்டு போறாங்க, மாணவர்கள் டெய்லி அதை பாக்குறாங்க. கரெக்ட். அங்க போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம். கரெக்ட். அமேசிங் லைப்ரரி, அமேசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கரெக்ட். இதெல்லாம் வந்து இந்த இவ்வளவு பெரிய கேம்பஸை அவங்களோட போய் கொஞ்சம் நடந்துட்டு பேசினா நல்லா இருக்கும். தாராளமா. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மகேஷ். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான டேலண்டான மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சனோட நான் பேச போறேன். ரத்னம் குளோபல் டீம் டு யூனிவர்சிட்டியோட சேர்மன் மரியாதைக்குரிய மதன் ஏ செந்தில் சார் அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க மகேஷ். ஆல் குட். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை மீட் பண்றது. நைஸ் டு மீட் யூ அட் த வெரி இம்பார்ட்டன்ட் டைம். தேங்க்யூ சார். எஸ் சார். இன்ஸ்டிடியூஷன். அதுதான் என்னோட முதல் கேள்வியே. இம்பார்ட்டன்ட் டைம் நீங்க சொன்னதான் முதல் கேள்வியே. ரத்னம் குளோபல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ரத்னம் குளோபல் டீம் டு யூனிவர்சிட்டியா மாறின இந்த மொமெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இட்ஸ் ஒரு வெரி ஃபினாமினல் ஒரு பிரேக் த்ரூ இருக்கிற பீரியட் டைம் இது. இட்ஸ் அ ட்ரீம். ஐ திங்க் ரத்னம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ட்ராவல் பண்ண ஐ திங்க் ஒரு 10+ பீப்புள் ஒரு 25 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ரத்னம் இன்ஸ்டியூட். ரத்னம் ஸ்டார்டட் இன் 2001. ரத்னம் பிராண்டில் குரூப் ஸ்டார்டட் 50 years back. பட் ரத்னம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ங்கிற பிராண்ட் 2001. அங்கேருந்து ஒரு 25 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிருக்கிறவங்களுக்கு ஒரு காலத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீம் ஃபைனலாக வந்து இது ஒரு யூனிவர்சிட்டியாக மாறணும் அப்படின்னு பல பேர் என்னை பிளஸ் பண்ணும்போது, பெரியவங்க பிளஸ் பண்ணும்போது, உனக்கு வந்து யூனிவர்சிட்டியாக மாறட்டும், உன்னோட முயற்சி அப்படி போய் வெற்றி அடையட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு பிரேக் த்ரூவாக இன்றைக்கி ரத்னம் குளோபல் டீம் டு யூனிவர்சிட்டியாக டிக்ளேர் பண்ணியிருக்கப்படும் போது ஹாப்பினஸ் இஸ் I cannot explain. அந்த அளவுக்கு we are happy because the potential is also big. ஒன்று, it's a benchmark of our performance. The entire state of Tamil Naduல first deemed to be university in the 2023 regulationல முதல்ல ஒரு 15-20 years முன்னால் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நடுவில் கொடுக்கவே இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி. அப்புறம் 23ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேம் வித் செப்பரேட் செட் ஆஃப் நார்ம்ஸ். இந்த நார்ம்ஸ் படி ஜென்ரல் கிரைட்டீரியா, டிஸ்டிங் கிரைட்டீரியான்னு ரெண்டு பண்ணாங்க. இதில் யாரும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டியூஷனுமே அதில் வந்து எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டியூஷன் கன்வெர்ட் ஆகிறது தான் இது ஜென்ரல் கிரைட்டீரியாவில். எந்த இன்ஸ்டியூஷனுமே இது வரைக்கும் டிக்ளேர் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட்டாக ரத்னம் வந்து குளோபல் டீம் டு பி யூனிவர்சிட்டியாக டிக்ளேர் ஆகப்பட்டது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக ஃபீல் பண்ணுறோம். சார், RGIலேருந்து RGU ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ரத்னம் குளோபல் இன்ஸ்டிடியூஷன் ரத்னம் குளோபல் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறி இருக்கு. இந்த சக்ஸஸ் உங்களோட பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ எமோஷனலான ஒரு மூமெண்ட் இது? பேசிக்காக ஒரு ரெகக்னிஷன் இந்த கம்யூனிட்டி ரத்னத்துக்கும் இண்டிவிஜுவலாக மதனியா சேர்ந்ததுக்கும் இருக்குது. நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு பாத் பிரேக்கிங்கான விஷயங்களை பண்ணுவோன்னு. இப்போது இது வந்து ஒரு ஃபினாமினல் சக்ஸஸ் ஸ்டோரியை கொண்டு வந்து நிறுத்தும்போது ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டாக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக மக்களுக்குமே ஒரு ப்ரூஃப் ஆஃப் பார்த்தீங்களா, நம்மளாம் நினச்சோம், ஆனால் இவங்க இந்த அளவுக்கு ஒரு யாருமே அச்சீவ் பண்ணாத ஒரு விஷயம் அதை நிறைய பேருக்கு வரப்போகுது. பட் அது முதல்ல அச்சீவ் பண்ணியிருக்காங்கிற ஒரு ரெகக்னிஷன் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குது.
ஸோ இவங்க வந்து ரத்தினமோ மதன்ய செந்திலோ வெறும் ஒரு என்ன சொல்கிறது இம்ப்ரெஷன் தான் இப்படி இருக்கா, இல்லை உண்மையாகவே தேர் இஸ் சம்திங் ஃபினாமினலி ஹேப்பனிங் தேர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக இருக்குது ரத்னம் குளோபல் டீம் டிபி யூனிவர்சிட்டியினுடைய டிக்ளரேஷன். ஸோ தட் கிவ்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டிங். சார் இன்னைக்கு வந்து ரத்னம் வந்து ஒரு குளோபல் யூனிவர்சிட்டியாக மாறியாச்சு, ஆர்ஜியூவாக மாறியாச்சு. ஆனால் எல்லா பெரிய சாதனைக்கு முன்னாடியும் துவக்க நாள் டே 1 அப்படின்னு ஒன்று இருக்குது. கரெக்ட். நம்ம ஆர்ஜியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பற்றி சொல்லுங்கள், அந்த ஜேர்னி சொல்லுங்கள். வெல், நான் வந்து யூஎஸில் இருந்தேன் ஒரு 6 இயர்ஸ். யூஎஸில் 2001 வரைக்கும் யூஎஸில் தான் இருந்தேன். 2001 இன்சிடென்டலி ஐம் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எக்ஸ்பர்ட். மோட்ரோலாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிட்ஸ்பர்கில் கார்னிங் மெலன் யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஒரு எம்பெடட் லினிக்ஸ் கம்பெனி, அது ஒரு ஓஎஸ், அப்போ லினிக்ஸுங்கிறது ஒரு ஓஎஸ், அந்த ஓஎஸ் கம்பெனிக்கு எம்பெடட் லினிக்ஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். நான் ஒரு ஐடி கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், ஒரு 10-50 பேர் வச்சு நடத்திட்டு இருக்கேன், ட்ரைவ்ஸ் டெக்னாலஜின்னு. இந்த ராஜலட்சுமிங்கிற டைரக்டர் ஆஃப் தமிழ்நாடு வர்றாங்க. ஷீ யூஸ் டு விசிட் ஆல் த ஆஃபீஸஸ். எஸ்டிபிஐலேருந்து அவங்க யார் யார் எங்கெங்கே கம்பெனி நடத்துகிறீங்க எல்லா கம்பெனியும் விசிட் பண்ணுவாங்க. அவங்க விசிட் பண்ணுறாங்க. விசிட் பண்ணும்போது if you can do an office like this, why don't you build another floor? I'll give you a tenantங்கிறாங்க. இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இருக்கு ரெண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அவங்க மைண்டில் போடுறாங்க. ஓகே மேடம், ஐ கேன் பில்ட், வாட் இஸ் தர் சேம் திங் ஐ கேன் டூ. போய் ஒரே வாரத்தில் வந்து ஒரு வெஸ்டர்னர் ஒயிட் கே ஒருத்தனை அனுப்பிச்சி விட்டாங்க. அவன் வந்து ஓகே மேடம் செட் தட் யூ ஹேவ் அன் ஆஃபீஸ் ஃபார் அஸ்ன்னு சொன்னான். ஐ டோல்ட் ஹிம் தட் ஐ டோன்ட் ஹேவ் அன் ஆஃபீஸ், ஐ டோல்ட் தட் ஐ பில்ட் அன் ஆஃபீஸ்ன்னு சொன்னேன். இன்சிடென்ட்லி அவர் எங்கே பில் பண்ணுவீங்கன்னு கேட்டார். எனக்கு மொட்டை மாடி தான் இருந்துச்சு. மொட்டை மாடி கூட்டிகிட்டு போய் இங்கே பில் பண்ணணும்னு சொன்னேன். பில் பண்ணி தரேன்னு சொன்னார். லக்கீலி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் மவுண்டன் பேக்ட்ராப் இருக்குது ஓகே நம்ம கேம்பஸில். எந்த ரூஃப் டாப்பில் போய் பார்த்தாலும் அதை பார்க்குறாரு. வாவ், திஸ் இஸ் கிரேட், ஐ லைக் திஸ் லொக்கேஷன், யூ பில்ட் அன் ஆஃபீஸ் ஃபார் த இயருங்கிறாரு. ஸோ நான் உடனே சரி எவ்வளோ நாளில் பண்ண முடியும்னா 60 டேஸ்னு கமிட் பண்ணுறேன். 60 டேஸில் கட்டி இன்டீரியர் பண்ணி கொடுக்குறேன். we don't have experience, but we put our foots down, sat there, implemented an office in 55 days. அந்த என்டையர் டீம், இது ஆர்கிடெக்டோ என்ஜினியர்ஸ் எல்லாம் இன்னும் இது வரைக்கும் எங்க கூட இருக்காங்க. ஸோ 55 டேஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தோம். தட் கேவ் அஸ் த ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ஆஃப் கிவிங் ஆஃபீஸ் ஃபார் சம்படி எல்ஸ் in our campus. So college grew into a wider college. IT company became a IT park. Okay. So those two businesses exist in Ratnam even today. Ratnam College வந்து Ratnam Global Deemed to be University RGU-ஆ மாறிடுச்சு. ஐடி பார்க் வந்து அந்த ஐடி ரெண்டிங்கிற பிஸ்னஸ் வந்து ஐடி பார்க்காகவும் SEZ-ஆகவும் மாறி இப்போ அதில் வந்து ஒரு 500,000 square feet இங்கே வந்து we have engaged. Some 8,000 people are working. இந்த ஜேர்னியில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அதை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை ஷேர் பண்ணுறப்ப நிறையா நல்ல கனவுகளோட இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறவங்களுக்கு, ரன் பண்ணுறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இது தொடர்பாக இருக்கிறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 100%. ஆக்சுவலி ஒரு சேலஞ்ச் வந்து ஆப்வியஸ்லி எக்கனாமிக்ஸ் மேனேஜ் பண்ணுறது தான். ஸோ ஐ எம் நாட் அ செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். ஸோ அதனால் கேபிட்டல், இது ஒரு இன்ஸ்டியூஷனோ ஐடி பார்க்கோ ஹைலி கேபிட்டல் இன்டென்சிவ் ஏரியாஸ், ஹைலி கேபிட்டல் இன்டென்சிவ், லேண்டு வாங்கணும், பில்டிங் கட்டணும், எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், கேபிட்டல் இன்டென்சிவ் இது. ஸோ அதை வந்து எப்படி இஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக, நிறைய இன்ஸ்டியூஷன்ஸு ஃபெயில் ஆகிறது நான் போய் பார்க்கும்போது டூ மச் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையே இல்லை. முதல் இடத்துல 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டுறாங்க, எதுக்கு கட்டுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இட்ஸ் பேசிக்கலி வேஸ்ட் ஆஃப் மணி, ரைட்? அந்த 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்னுடைய கேபிட்டல்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னுடைய நாலேஜுக்கு தான் போகணுமே தவிர அந்த பில்டிங் இருந்து என்ன பிரயோஜனம்? சும்மானாச்சுக்கு ஒரு 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டி வச்சிருக்க பெருமைக்கு வேணால் கட்டி வச்சுக்கலாமே தவிர அங்கே தேவை என்ன? ஸ்டூடெண்ட்டுக்கு நாலேஜ் கொடுக்கணுங்கிறது தான். நீ போடுற ஒவ்வொரு ரூபா பணமும் ஸ்டூடெண்ட்டுக்கு நாலேஜுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத கண்டினியூஸாக இவாலுவேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது இவாலுவேட் பண்ணாமல் ஃபெயிலான இன்ஸ்டியூஷன் நிறையா. இப்போ இன்றைக்கி எடுத்தால் எல்லோரும் ஏஐ கோர்சஸ் தான் போவோம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயாலஜி கோர்ஸ் தான் போவோம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கோர்ஸே தான் போவோம். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு ட்ரெண்டாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. கரெக்ட். அதில் வந்து காம்பினேஷனாக நம்ம ட்ரை பண்ணணும். அதாவது இந்த வேவை நோக்கே எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன்,
அது பார்த்தீங்கன்னா பிஎட் காலேஜ் ஆரம்பிங்க, எல்லாரும் பிஎட் காலேஜ் போய் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் பிஎட் காலேஜ் எல்லாம் விழுந்துடும். ஸோ வி ஹாவ் டு ஹேவ் அ கன்விக்ஷன். ஸ்டூடெண்ட்டோட பெனிஃபிட்டு இவ்வளோ பேர் வந்து இப்போது ஏஐ நிறைய பேர் போகும்போது நான் நிறைய பேர்த்துட்டு வரும்போதும் சொல்கிறோம், பியூராக ஏஐ மட்டும் படிக்காத, கூட சேர்ந்து மீதி 4-5 விஷயத்தை சேர்த்திப்படி, அப்போ தான் உனக்கு ஃபவுண்டேஷன் வரும்னு சொல்கிறோம். நம்ம கோர்ஸஸும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டியூன் பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம். ஸோ இந்த லாங் டேர்ம் பாத் ஸ்டூடெண்ட் அஜிலிட்டி வச்சுட்டே இருந்தோம்னா தான் அந்த டெம்பரரி ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் இருந்து போயிட்டே சர்வே பண்ணி போயிட்டே இருக்கிறதுக்கான. என்னோட அடுத்த கேள்வி அதான் சார். இப்போ மற்ற இன்ஸ்டியூஷன் வந்து மார்க்ஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணுறாங்க, ஆனால் ஆர்ஜி வந்து க்ரோத்துக்காக ரெடி பண்ணுறாங்க. கரெக்ட். என்ன வித்தியாசம்? மார்க்ஸுங்கிறது வந்து அவனோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸோடைய ஒரு மெஷர்மெண்ட் மட்டுமே. ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு எம்ப்ளாயியாவோ ஆண்டர்ப்ரனராக வர்றதுக்கு வந்து அவனுக்கு so many அதர் கேப்பபிலிட்டி தேவை. சக்ஸஸ் வந்து ஒரு பேக்கேஜ் ஸ்கில்ஸ் தேவை. ஓகே, அவனுடைய மார்க்கும் தேவை. அதே டைமில் வந்து அவனோட அஜிலிட்டி, அவனுடைய அனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டி, இது எல்லாமே டெவலப் ஆகணும். இது எல்லாமே டெவலப் ஆகணும், அது மெஷரும் ஆகணும். ஓகே, அந்த மொத்தமாக மெஷர் பண்ணுறது தான் க்ரோத். ஓகே, அண்ட் மொத்தமாக ப்ரொவைட் பண்ணுறது ரத்னம். மொத்தமாக அதுதான் நமக்கு எங்களோட ஃபவுண்டேஷன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்தான்னா அவனோட ஸ்கில்ஸ், இப்போல்லாம் ஸ்கில் பாஸ்பேட்னு ஒன்று கொண்டு வந்துட்டோம். அவனோட ஸ்கில்ஸையும் மெஷர் பண்ணுறோம், அவனுடைய அதர் கேப்பபிலிட்டிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் அஜிலிட்டி, ஆண்டர்ப்ரனர்ஷிப் எல்லாத்தையும் சேர்ந்து அவனோட க்ரோத்துக்குன்னு நாங்கள் மெஷர் பண்ணுறோம். க்ரோத்துக்குங்கிறத வந்து ஃபீட் பண்ணுறோம். அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். மார்க்குங்கிறது அகடமிக்ஸ் மட்டும். ஓகே, ஆமாம், இதுதான் வித்தியாசம் நீங்கள் சொல்கிறீங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் சார். இப்போ நான் ஒரு 12th படிக்கிற ஒரு குழந்தை இருக்கிற ஒரு வீடு, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிற ஒரு வீடு, அவங்க அடுத்து ஹையர் எஜுகேஷன் போகணுங்கிறப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது வந்து கண்ணா பின்னான்னு இருக்கு. இன்னைக்கு ஏகப்பட்ட காலேஜஸ், ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ், ஏகப்பட்ட இன்ஸ்டியூஷனு. இது தவிர நீ ஃபாரினில் படிக்கவான்னு கூப்பிட்ற ஆட்கள், அதுக்கான ஏஜென்சிஸ், அதுக்கான கன்சல்டன்ஸு. இதுக்கு நடுவில் ஏன் ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு காலேஜுக்காக ஆர்ஜியூவை சூஸ் பண்ணணும்? பெஸ்ட் பேக்கேஜ் என்னென்னலாம் பண்ணால் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்கிறத டீப் மோஸ்ட்டாக ரிசர்ச் பண்ணி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். ஓகே, அதில் வி ஆர் 100% கான்ஃபிடென்ட். ஓகே, இன்டர்நேஷ்னல் எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக இந்தியன் எஜுகேஷனோட பெட்டராக தான் இருக்குது. ஒரு சைடில் வந்து ஒரு கண்ட்ரி எக்ஸ்போஷருக்காக போகிறாங்க, யூஎஸ்க்கு போகிறாங்க, யூகேக்கு போகிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையாகவே இங்கே எஜுகேஷன் பெட்டராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நானும் யூஎஸ்லேயும் படிச்சிருக்கேன், இந்தியாவிலையும் படிச்சிருக்கேன். நான் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தேன். யூஎஸில் யூனிவர்சிட்டி ஆஃப் சென்ட்ரல் ஃப்ளோரிடாவில் எம்எஸ் படித்தேன். ஓகே, 100% the abroad education is far better in terms of professors-னுடைய கேப்பபிலிட்டி, அவங்க சொல்லித்தர விதம், எப்படி அவனுக்கு என்ன நாலேஜ் பில்ட் ஆகும், என்ன கேப்பபிலிட்டி பில்ட் ஆகும், ஸ்கில் பில்ட் ஆகும். நாலேஜ், கேப்பபிலிட்டி, ஸ்கில் மூணையும் ஃபோக்கஸ் பண்ணி டெலிவர் பண்ணுவாங்க அங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ். நீங்கள் வந்து ஒரு பேப்பர் படிக்கணுன்னா, இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஒரு பேப்பர் படிக்கணும்னா நீங்கள் வெளியில் வரும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எழுதிட்டு தான் வெளியில் வர முடியும் அந்த கோர்ஸில். அந்தளவுக்கு டெப்த்தில் சொல்லி கொடுப்பாங்க இன்டர்நேஷ்னலில். ஸோ இன்டர்நேஷ்னல் இஸ் பெட்டர், பட் த எக்ஸ்பென்ஸ் இஸ் ஸோ ஹை, ரைட்? நீங்கள் 10 times காஸ்ட்லி. இந்தியாவில் வந்து ஒரு டிகிரி இயர்லி ஒரு 2 lakhsல படிக்கலாம், 3 lakhsல படிக்கலாம். அங்கே போனால் 30 லட்சம்லாம் படிக்க முடியாது. 10 times த காஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த நாலேஜ், கேப்பபிலிட்டி அண்ட் ஸ்கில், இது மூணையுமே டெலிவர் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் பேப்பருங்கிற மாதிரி ஹோல் கான்செப்ட் அதை வந்து இங்கே டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஓகே, ப்ளஸ் இது ஒவ்வொன்றையும் மெஷர் பண்ணுறதுக்கான பேராமீட்டர்ஸையும் பில்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ரத்னத்தில் ஒருத்தர் ஒரு டிகிரி படிக்கிறாங்கன்னா ஆர்ஜியூவில் இட் ஹேஸ் 2 track, கேட்டு மேட்டுன்னு 2 track இருக்குது. ஸோ அப்ராடில் இருக்க கான்செப்ட் அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பையன் பூரா சக்ஸஸ் ஆயிடுவான்னா எல்லாருமே பண்ணியிருக்கலாமே. அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே காப்பி பண்ணிக்கலாம், பண்ண முடியாது. நம்ம ஸ்டூடெண்ட் வேறு, நம்ம ஃபேக்கல்ட்டி வேறு, நம்ம என்விரான்மெண்ட் வேறு, இவனுக்கு இருக்க டிரைவ் வேறு. அங்கே வந்து எல்லாம் செல்ஃப் ட்ரிவன். இவ்வளோ சேலஞ்சஸ் கொடுத்தா அது நைட்டு பகலாக உட்காந்து வந்து பையன் போடுவான். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து போகிறோம், கடை வாங்கிட்டு போய் அங்கே உட்காந்து படிக்கிறோம். அப்போ அந்த என்விரான்மெண்ட் வேறு, இங்கே இருக்க பையனோட என்விரான்மெண்ட் வேறு. ஸோ அவனோட டிரைவ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற நாலேஜ், கேப்பபிலிட்டி அண்ட் ஸ்கில் டெலிவர் பண்ணுறதுக்கு வேணுங்கிற அப்ஜெக்டிவ் எடுத்துகிட்டு இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்தியன் என்விரான்மெண்ட், இந்தியன் ஃபேக்கல்ட்டி வச்சு எப்படி டெலிவர் பண்ணலான்னு ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறோம். அதில் கேட் மேட் 2 track கிரியேட் ஆகுது.
கேட்டுங்கிறது என்னென்னா காம்பிடென்சி ஆக்சலரேஷன் ட்ராக்னு சொல்கிறது. அது வந்து ஒரு அக்கௌண்டிங் பழகணும்னா நீங்கள் நிறையா பேர் இண்டஸ்ட்ரியில் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் பிகாம் முடிச்சு 90% பாயிண்ட் வாங்கிட்டு வந்துடுறாங்க, இவனுக்கு ஒரு என்ட்ரி கூட போட தெரியல, அவருக்கு கிரெடிட் டெபிட் கூட போட தெரியறதில்ல, ஒரு டெப்ரிசியேஷன் கணக்கு போட தெரியறதில்ல. அப்படி இல்லை. இப்போ கேட் ட்ராக்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேப்பர் அக்கௌண்டிங் நான் 1 படிக்கணும்னா அக்கௌண்டிங் 1 வந்து ஒரு 10 ஸ்டேஜஸாக பிரித்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அவன் அந்த ஸ்கில்லு அந்த என்ட்ரி அதை பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜாக கிராஸ் பண்ணணும். போய் உட்காந்து அந்த என்ட்ரிஸ் போடணும், அந்த ஸ்கில்லை மெஷர் பண்ணுவோம், அந்த மெஷர் பண்ணி அந்த ஸ்டேஜ் கிராஸ் பண்ணிட்டே போனால் நல்லா போகிறான்னா இஸ் ரியலி கெய்னிங் நாலேஜ் அக்கௌண்டிங் 1ல். இப்போ இந்த அக்கௌண்டிங் 1 பேப்பர் தியரிட்டிக்கல் பேப்பரை அவன் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இவன் நல்லா ப்ரோக்ரஸ் பண்ணான்னா கேட்டில் மேட் கிளாஸ்க்கே போக வேண்டியதில்லை. சார் நம்ம ஆர்ஜியூ வந்து ஒரு கடல் மாதிரி கேம்பஸ், மிகப்பெரிய கேம்பஸ். இப்போ நம்ம என்ன இடத்துல இருக்கோம்? நம்ம வந்து ஃபேபெக்ஸ் ஸ்டுடியோன்னு ஒரு மேக்கர் ஸ்பேஸ், ஒரு கோ மேனுஃபேக்சரிங் ஹப்பில் இருக்கும். ஓகே. ப்ராக்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேக்கத்தம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, ஓகே, ப்ளஸ் வந்து ஒரு பொருளை செஞ்சு பார்க்குறது தான் மேக்கர் ஸ்பேஸ். ஓகே. அந்த ஸ்பேஸில் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பேசுகிறப்ப சொன்னது வந்து ஒரு மார்க்ஸ் ஆஸ்பெக்டட் இன்ஸ்டியூஷன் கிடையாது, இது வந்து growth ஆஸ்பெக்டட் இன்ஸ்டியூஷன். மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரி மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்க? ஐஐடி மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கோம். ஐஐடி மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய ஹோல் பர்பஸ் என்ன? யூ ஆர் கெட்டிங் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகே. பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இந்த கண்ட்ரியை பொறுக்கி எடுத்து அவனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிறது தான் அதனுடைய ஒரு ஐஐடியினுடைய ஒரு ஃபேப்ரிக்கினுடைய கான்செப்ட். ஓகே. ஆனால் ரத்தினத்தினுடைய கான்செப்ட் என்னன்னா ஒரு ஆர்டினரி என்விரான்மெண்ட்லேருந்து வந்து அந்த என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு ஃபினாமினல் சக்ஸஸ் ஸ்டோரியை உருவாக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை உருவாக்கியிருக்கோம். அது எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஐடிக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா ஜேடபிள்யூ படிக்கணும். அந்த என்விரான்மெண்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குமான்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு கிராமத்து ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த என்விரான்மெண்ட் எக்ஸ்போஷர் இருக்காது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் டேலண்டடான ஸ்டூடெண்ட் நிறைய இருக்காங்க. அதுதான் இந்தியாவுடைய கோர் பொட்டன்ஷியல். த பொட்டன்ஷியல் இஸ் இன் த ரூரல் என்விரான்மெண்ட். அங்கிருந்து தான் அப்துல் கலாம் வந்தாரு, அங்கிருந்து தான் வந்து ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல இருக்கிற எல்லாருமே வந்தாங்க. அந்த என்விரான்மெண்ட்ல இருக்க அந்த டேலண்ட்டை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சர்ல கோர் பாயிண்ட் என்னன்னா மார்க் மட்டும் கிடையாது, கான்ஃபிடன்ஸ் அண்ட் growth. கான்ஃபிடன்ஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். கான்ஃபிடன்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறோம்? ஒரு கிராமத்திலேருந்து வர ஸ்டூடெண்ட்டோ ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய தேவிஸ்ரீன்னு ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, ஃபஸ்ட்டு முதல் பட்டதாரி அவங்க ஃபேமிலியில். அந்த மாதிரி ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, அப்படி இருக்க ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறேன்னா ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆனால் டேலண்ட் உள்ள இருக்கு. புரியுது. அந்த டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு வேணுங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியும், அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் ஒரு பாக்ஸிங்கில் போய் நின்று அவன் ஜெயிக்க முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த ஆஸ்பெக்டை வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு ஃபேப்ரிக் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஸ்கில், அவன் வந்து தியரட்டிக்கலாக எக்ஸாம் எழுதி மார்க் எழுதுறது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஸ்கில், அப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸ்கில். அந்த ஸ்கில் பிளாட்ஃபார்ம்ஸில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரேலைன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கோம். அதில் கேட்டில் பெர்ஃபார்மன்ஸ் வரும். இது போக சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், நாங்கள் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். வைட் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். நம்ம ஒரு கோர்சரா கேம்பஸ் வழியா ஹார்வர்டில் இருக்க சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம். ஹார்வர்டில் இருக்க இதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி லிங்க்டின் லேர்னிங்கில் நம்ம லிங்க்டின் லேர்னிங் கேம்பஸ்ஸு. ஸோ அதில் போய் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஒருத்தவங்க வந்து நெட்வொர்க்கிங்கில் பெருசாக வரணும்னு சொன்னால் போய் சிஸ்கோவில் இருக்க சர்டிஃபிகேஷனை எடுக்கலாம். அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதுகளை பண்ணும்போது ஸ்கில்லில் அவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வரும். ரெண்டாவது இண்டஸ்ட்ரி இமோஷன். இங்கே வந்து நியர்லி ஒரு 8,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க ஐடி பார்க்கில் இருக்குது. ப்ளஸ் மீதி இருக்கிற கம்பெனிஸ் கூட நம்ம பில்ட் ரிலேஷன்ஷிப். இதுவரை இண்டஸ்ட்ரி இமோஷனுங்கிறது வந்து ரொம்ப டீப்பாக பண்ணுறோம். லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 4th இயர்லலாம் வந்து ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப்கே போயிடுறாங்க இங்கே இருக்க கம்பெனிஸ்க்கு. அந்த மாதிரி எப்படி இன்டர்ன்ஷிப்ஸ் 1 மாதம் 2 மாதம் ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு வேணுங்கிற என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். அவன் இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட்டுக்குள்ளார போகும்போது அவங்களுக்கு நல்லா கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும்.
அந்த மாதிரி தான் ரெண்டாவது ஸ்ரீயா சார். ஆமாம் தேவிஸ்ரீயோடைய கெரியருமே இந்த எக்ஸ்போஷர், இது போக லீடர்ஷிப் எக்ஸ்போஷர், வேரியஸ் காம்படிஷன். நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஹேக்கத்தம்ஸ் வின் பண்ண சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அங்கே இருக்குது. ஓகே. 7.5 lakhs வின் பண்ணியிருக்காங்க, 75,000 வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து 6 டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஒரு 10 டீம் ஹேக்கத்தம் டீம் வந்து இந்தியா பூரா போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த டீம் 10-20 மாறிட்டு இருக்கு. ஸோ இது வழியாக அந்த காம்படிஷன்ஸ் போகிறது வழியாக ஜெயிக்கிறது, ப்ளஸ் இந்த ஸ்கில் எக்ஸ்போஷர், லீடர்ஷிப் ட்ரைனிங் இங்கெல்லாம் போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது லீடர்ஷிப் கேப்பபிலிட்டிஸ் பில்ட் ஆகும். இதெல்லாம் பில்ட் ஆகும்போது ஒரு அந்த என்விரான்மெண்ட் எக்ஸ்போஸ் ஆகாத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஐஐடி ஸ்டூடெண்ட்டோட கம்பீட் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அது வழியாக தேவிஸ்ரீ மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போது 57 lakhs per annum 57 lakhs per annத்தில் கன்ஃபார்ம் ஆகி பேல ஆல்டோவில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க முதலாம் பட்டதாரி வீட்டில், ரெண்டாவது வெரி புவர் பேக்ரவுண்ட், தமிழ் மீடியம். அங்கிருந்து வந்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகாமல் அதை ஜெயிக்க முடியாது. கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆனால் இந்த மாதிரி வெற்றி ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்த பண்ண முடியுங்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணம். பெரிய எக்ஸாம்பிள். இது மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஜனனின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இது மாதிரி பல எக்ஸாம்பிள் we can keep on going. அதில் ராக்கெட்னு ஒரு ஜிசிசியில் ஒர்க் பண்ணுறாங்க ஜனனி. அவங்களும் அப்படி தான். அவங்களுக்கு ஆக்சுவலாக சிங்கிள் மதர், அப்பா இல்லை, வெரி வெரி புவர் பேக்ரவுண்ட். இவங்க நம்ம இதில் இருந்து சில ஃபவுண்டேஷன்ஸ்லாம் கூட சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு, அவங்க படிக்கிறதுக்கு. ஆனால் படித்து இப்போ ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜிசிசியில், ராக்கெட்டுங்கிற ஒரு ஜிசிசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். 10s and 100s ஆஃப் பீப்புள் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணணும். புரியுது. அவன் நாலேஜபிள்ங்கிற ஒரு அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். அதுதான் நிறைய பேர் கம்யூனிகேஷன் இல்லைன்னா அந்த நம்பிக்கை வராது. ஆனால் கம்யூனிகேஷன் வந்து ஒரு என்ஜினியரிங்க்கோ இல்லை ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கோ ஒரு கோரான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் கம்யூனிகேட் பண்ண தெரியணுங்கிறது தான் கோரே தவிர அதனாலேயே அவங்க டோட்டலாக டவுன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது அந்த எக்ஸ்போஷர் வர வர அவங்களுக்கே தானாக வந்துடும். இப்போ வேலை ஆல்ட்டில் போய் தேவிஸ்ரீ வந்து பேசாமையா கம்யூனிகேட் பண்ணாமையா இருக்க போகிறாங்க. தட் இஸ் அ ரிசல்ட். அந்த என்விரான்மெண்ட் அவங்க டெவலப் பண்ணிடும். அப்துல் கலாம் வந்து இங்கிலீஷ் பேசாமையா ராக்கெட் விட்டாரு? கிடையாது. இங்கிலீஷ் படிக்காமையா பண்ணாரு? அவர் தமிழ் மீடியத்திலான்னு படித்தார். ஸோ கம்யூனிகேஷன் வந்து ஃப்யூச்சரில் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதவே ஃபோக்கஸ் பண்ணி எஜுகேஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை பிரேக் பண்ணுறோம், அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்குறோம். அது வழியாக அந்த கான்ஃபிடென்ஸுங்கிறது தான் நம்ம ரத்னம் குளோபல் டீம் டு பி யூனிவர்சிட்டி ஆர்ஜியூனுடைய ஒரு புதுமையாக இருக்குது. புதுமை இந்த மாற்றத்தை நோக்கி தான் ட்ராவல் ஆகுது. ஆமாம். ஆனால் பொதுவாக சார் வெளியிலேருந்து பார்க்குறப்ப இப்போ எல்லா ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு காலேஜோ சேர்றாங்க, ஒரு யூஜி கோர்ஸ் முடிக்கிறாங்க, வெளில வராங்க. ஆர்ஜியும் அப்படி ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் தர ஒரு இன்ஸ்டியூஷன் தான். டிகிரி சர்டிஃபிகேட்டும் வரும். டிகிரி சர்டிஃபிகேட் ஒரு கோர் பேராமீட்டர் தான். அது கூட அவனுக்கு வேணுங்கிற இந்த கான்ஃபிடன்ஸுக்கு வேணுங்கிற பேசிக் பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு 10 சர்டிஃபிகேஷனோட வருவான். இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேஷன், பேலோ ஆல்டோ சர்டிஃபிகேஷன் வச்சிருப்பான், சிஸ்கோ சர்டிஃபிகேஷன் வச்சிருப்பான், ஏஐ ஸ்பெசிஃபிக் ஹார்வர்டில் போய் ஏஐ சர்டிஃபிகேஷன் ஒன்று முடிச்சிருப்பான், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் போய் முடிச்சிருப்பான். இந்த மாதிரி ஒரு 10 சர்டிஃபிகேஷன் முடிப்பான். அந்த சர்டிஃபிகேஷனுக்கு நம்மளோட டிகிரியில் கிரெடிட் இருக்கு. அந்த மாதிரி இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதை முடிச்சிருப்பான். அது போக இண்டஸ்ட்ரி இமர்ஷன் பண்ணியிருப்பான். ஒரு 3-4 இண்டஸ்ட்ரி இமர்ஷன் ப்ரோக்ராம் உள்ள இருக்க கம்பெனியில், வெளியில் இருக்க கம்பெனி, நிறைய பேர் உள்ள இருக்க கம்பெனிக்கு போயிடுறாங்க. ஸோ உள்ள இருக்க கம்பெனிக்கு போகும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி, டக்குன்னு நீங்கள் கிளாஸ் முடிப்பான், அங்கே போவான். இந்த என்விரான்மெண்ட் யாரும் கொடுக்க முடியாது, அதை நம்ம கொடுத்துருக்கோம். டக்குன்னு போகிறோம், லாட்ஸ் ஆஃப் லேர்னிங். அதை கொண்டு வந்து அவங்க சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி இமர்ஷனும் வர்றது, ப்ளஸ் லீடர்ஷிப், இந்த மாதிரி காம்படிஷன்ஸ், இது மூணும் கொடுக்கும்போது அந்த மாற்றம் வந்துடுது. அதனால அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட் இஸ் ஒன்லி a part. ப்ளஸ் கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் த்ரூ தீஸ் 3 parameters. இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்போது ஒரு குளோபல் இமர்ஷன் ப்ரோக்ராம், இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வரவங்களுக்கு ஒரு குளோபல் இமர்ஷன் ப்ரோக்ராமை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஒரு செலக்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப்ஸ் வழியாக நாங்கள் அவங்களுக்கு அப்ராட் அனுப்பி அங்கே சில சர்டிஃபிகேஷன்ஸ் முடிக்கிறது, அங்கே சில ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணுறது, காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணுறது. அதுக்கு வேணுங்கிற ஒரு 20 யூனிவர்சிட்டிஸ் கூட டைப் பண்ணி ஒரு நியர்லி ஒரு 45 days ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட்டில் ஃபேக்கல்ட்டிக்கு தர மாதிரியே ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது. ஆனால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட் அங்கே கொடுப்பாங்க. அமேசிங். அந்த என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி சூப்பர். சார், நம்ம ஆர்ஜியூவில் வந்து கேம்பஸில் உட்காந்து பேசணும் அப்படின்னா
அது ஒரு மெகா சீரியல் மாதிரி போகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இடம் இருக்கு, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் இருக்கு. இது கிளாஸ் ரூமே ரொம்ப அமேசிங்காக இருக்கு. இது என்ன சார், என்ன இடம் இது? நாங்கள் சமீப காலத்தில் இந்த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டே மாற்றணும்னு சொல்லி பல லொக்கேஷன்ஸ் கேம்பஸ் ஃபுல்லாக, ஒரு கேம்பஸே ஒரு இன்ஸ்பிரேஷனல் கேம்பஸாக தானே பில்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்து இது இப்போ நாம் இப்போ உட்காந்துருக்கிறது வந்து பிராண்ட் பில்டர் ஸ்டுடியோன்னு ஒரு கிளாஸ் ரூம், ஒரு MBA உன்னுடைய கிளாஸ் ரூம். பிராண்ட் பில்டர் ஸ்டுடியோங்கிற கான்செப்டில் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, பிராண்டிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கோர். ஸோ அந்த கோரை இன்ஸ்பயர் பண்ணும் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உருவாக்கப்பட்ட கிளாஸ், MBAக்கு வர்ற கிளாஸ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் லொக்கேஷன்ஸ், ஹைப்ரிட் ஸ்டுடியோ வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபேபெக்ஸ் ஸ்டுடியோங்கிறது வந்து அது ஒன்று. இந்த மாதிரி வேரியஸ் லொக்கேஷன்ஸ் நியர்லி வந்து ஒரு 16 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 10 விதமான கிளாஸ் ரூம்ஸ், ஒவ்வொன்றும் மேஜராக ஒரு எஜுகேஷன் என்விரான்மெண்ட்டில் பார்க்க முடியாத அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணியிருக்கிறோம். தட் இஸ் ஃபார் இன்ஸ்பிரேஷன். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு மேஜிக் நடந்திருக்கு சார். நான் படித்த ஆர்டிக்கல் வந்து சார் சொன்னார், ஆர்ட்ஸும் இன்ஜினியரிங்கும் சேர்ந்து 2 பசங்களும் டைப் ஆகி ரைட். எக்ஸாக்ட்லி. எனக்கே பயங்கர சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிற BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டும் என்ஜினியரிங்கில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து ஒரு ஹேக்கத்தம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆல் இண்டியா ஹேக்கத்தமில் செகண்ட் ப்ரைஸ் 7.5 lakhs வின் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த இன்டர் டிபார்ட்மெண்டல் கொலாபரேஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டும் ஒரு AI ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்தான்னா எவ்வளோ கண்டுபிடிக்கலாம். அன்பிலீவபிள். நீங்கள் இன்றைக்கி வந்து செல் அனாலிசிஸ்லேருந்து அதை எடுத்து இந்த பிரெயின் சேர்ந்து ஒர்க் பண்ணிச்சுன்னா நம்ம ஐ திங்க் வில் பீட் அமெரிக்கா சூனர் தேன் லேட்டர். அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. ஓகே, RGU வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹைப்ரிட் லேர்னிங் ஹப்புக்குள்ளே நான் வந்தேன். இங்கே வந்தால் மரியாதைக்குரிய CEO டாக்டர் மாணிக்கம் சார் இருக்காரு. சார் வணக்கம். நைஸ் மீட்டிங். நைஸ் மீட்டிங் சார். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்காங்க சார். குட் சார். சார், சேர்மேன் வந்து எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு பசங்களை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி படிக்க வச்சு அவங்கள ஒரு வேலைக்கு அனுப்புகிற ஒரு ரெகுலர் சிஸ்டத்தை பிரேக் பண்ணுறது RGUவோட ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டார்ட் அப்க்கு அவங்கள தயார் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு எந்த விதத்தில் RGU ஹெல்ப் பண்ணுது? ஏன்னா நீங்கள் பசங்க அவ்வளோ ஃபார்வர்டாக யோசிக்கிறாங்கல்ல. அப்சல்யூட்லி. நீங்கள் மேபி அவரோட இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு காணிமலன் யூனிவர்சிட்டியில் பார்த்து வெறும் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் அங்கேயே ஒரு ரிசர்ச் சென்டர் இருந்திருக்கும், ஒரு ஸ்டார்ட் அப் சென்டர் இருந்திருக்கும், அந்த ஆண்டர்பிரனருக்கான ஒரு எக்கோசிஸ்டம் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதை இன்ஃபேக்ட் ஒரு 10 years பேக்கே வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணி சின்ன ஐடியாவோடு வரக்கூடிய பசங்களுக்கு வந்து அவர் மென்டார் பண்ணி ஆண்டர்பிரனராக கிரியேட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் அது சோசியல் ஆண்டர்பிரனராக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதை வந்து நம்ம பிச் பண்ணோம். இன்ஃபேக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு எய்ம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே அட்டல் இன்னோவேஷன் மிஷனில் அதுக்கு வந்து நேர்லி ஒரு 12,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. அதில் வந்து ரத்னம் செலக்ட் ஆகி ஒன் ஆஃப் த அட்டல் இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிற ஸ்கீமை நம்ம 7-6 years பேக் வந்து வாங்கியிருந்தோம். அதில் வந்து நேர்லி 10 crore ஃபண்ட் இனிஷியலாக வாங்கி கேட்சப் பண்ணுற நம்மளும் வந்து மேட்சிங் இது ஃபண்டு கொடுத்து ஸ்டார்ட் அப்போடைய இன்குபேஷன் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் ஜாப் சீக்கராக பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து ஜாப் ப்ரொவைடராக மாற்றணுங்கிற ஒரு இன்டென்ட் இருந்துச்சு. ஏன்னா அவர் அதை அங்கே என்ஜாய் பண்ணதுனால கண்டிப்பாக இதையும் நம்மளுக்கு இங்கே கிரியேட் பண்ணணுங்கிற இதோட வந்ததுனால இப்போ நேர்லி பார்த்தீங்கன்னா 90+ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அட்டல் இன்குபேஷன் சென்டர் ரத்னத்தில் வந்து இருக்குது. அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நியர்லி 5 to 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஸ்டார்ட் அப்ஸ் தான் அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், மேபி அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஃபேப் லேப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எஸ். அங்கே வந்து எப்படின்னா காம்படிஷன் ஹேக்கத்தான்ஸ் போகிறதுக்கான என்னென்ன சேலஞ்சஸ் வருதோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த சேலஞ்சஸ்க்கான ப்ராடக்ட் அங்கே தான் வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே. அப்படி ஆகிற ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை அதோட நிறுத்தி முடிச்சதை மற்ற இன்ஸ்டியூஷன் பண்ணுவாங்க. நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் லெவல் பிஸ்னஸுக்கு எடுத்துகிட்டு போய் அதை ஒரு கம்பெனியாக கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான எக்கோசிஸ்டம் கொடுத்து மென்டார் ஆக்கி அது ஒரு கம்பெனியாக மாற்றுறதுக்கு வந்து இந்த இன்குபேஷன் சென்டர் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுல இருந்து நிறைய ஆண்டர்பிரனர்ஸும் ஸ்டார்ட் அப்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற இன்ஸ்டியூஷனில் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 10 years பேக் வந்து இவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோங்கிறது இருக்குது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ ஆண்டர்பிரனர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அதனுடைய சக்ஸஸாக நீங்கள் ஒரு பேராமீட்டராக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் ஆச்சுன்னா
நான் சொல்றது மினிமம் 5 இயர்ஸ்ல அவன் 100 மெம்பர்ஸ்க்கு அவன் ஜாப் கொடுக்கறதா இருக்கு சார். இப்போ வந்து இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் இந்த ஒர்க் பண்றவங்களுக்கு சொல்ற மாதிரி ஸ்டடி லைஃப் பேலன்ஸ்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. ட்ரூ. கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குமான்னு கேட்குற இடத்துல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. உண்மைதான். இங்கே கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும்? சேர்மேனோட ஏஜ் எடுத்துட்டீங்கன்னா ஐ திங்க் ஒரு 45+ இருக்கும். சிபிஓ எடுத்துட்டீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் 42 43 இருக்கும். என்னோடது என்ன அது மிடில் இருக்குது. என்ன சார் என்னன்னு சொல்லு ஆக்சுவலி ஜென்சிக்கான கேம்பஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்கிறது எல்லாத்தோட மைண்ட்லி காமனா இருக்கிற விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்பேன் ஆஃப் டைம் அட்டென்ஷன் அவனுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ்ல ஒரு வீடியோ பார்த்தா அதுல வந்து என்னங்கிறத புரிய வச்சிடணும். அந்த மாதிரி தான் வீடியோஸ் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க ஜென்ரலா. ஸோ அப்போ எஜுகேஷன் சிஸ்டம் சரி அந்த மாதிரி தான் டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ட்ல இருக்கிறோம். அப்போ அது மட்டும்தான்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா டெக்னாலஜி பண்ணியிருக்கோம். நீங்க என்ன லேர்ன் பண்றீங்க, எங்க இருக்கீங்க, அந்த விஷயத்தையெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு நினைக்கிற பாஸ்போர்ட், ஸ்கில் பாஸ்போர்ட்டும் க்ரோத் கார்டு பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதே சமயம் நான் அகாடமிக்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா அவனோட இண்டிவிஜுவல் டேலண்ட் வெளியில கொண்டு வரதுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நான் கொடுக்குறோம். என்சிசி வச்சிருக்கோம் கேம்பஸ்ல. இன்ஃபேக்ட் என்சிசில இருந்து லாஸ்ட் 3 இயர்ஸா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பெரேட் டெல்லியில நடக்கக்கூடிய ரிபப்ளிக் டே பெரேட்ல நம்ம பையன் ரெப்ரசென்ட் பண்ணிப்பான். நியர்லி 1,20,000 பேர் இருந்து ஒரு செலக்ட் ஆகி இங்க இருந்து போவாங்க வைங்களேன். அதே போல என்எஸ்எஸ் வச்சிருக்கோம், ஒய்ஆர்சி வச்சிருக்கோம். நியர்லி 23 கிளப்ஸ் மட்டும் கேம்பஸ்குள்ள ரன் பண்றோம். எஜுகேஷனை தாண்டி மற்ற கோ கரிக்குலர் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகிக்கலாம் அவங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அதான் நீங்க கேட்டீங்க இன்னொரு கேம்பஸ் லைஃப் கல்ச்சுரல்ஸ் எக்ஸாக்ட்லி. அது பார்த்துக்கிட்டீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் RGF ரத்னம் கிராண்ட் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை நம்ம எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுவோம். நியர்லி 1 வீக் இந்த ஈவெண்ட் நடக்கும். டெக்னிக்கல் ஈவெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி கல்ச்சுரல் நடக்க வரைக்கும் தொடர்ந்து 5 days டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க. 10,000 people மட்டும் அதர் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்து இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவனோட டேலண்ட், அவனோட காம்பிடென்சி லெவல் எப்படி செக் பண்ணிக்கலாம், அவன் எங்க இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்னென்னலாம் அவங்க கூட கலெக்ட் ஆகும்போது ஓவராலா அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இது ஒண்ணு. இதை தாண்டி இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஈவெண்ட்ஸ் பண்றீங்க. டேலண்ட் எங்க இருக்கு டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க. எவ்ரிடே நீங்க இங்க வந்தீங்கன்னா வெனஸ்டே எங்களோட சில்யார்ட்ல ஓப்பன் ஆம்பி தியேட்டர்ல ஒன்று சாங் பாடிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஸ்கிட் பண்ணிட்டு இருப்பாங்க, டிராமா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஈவெண்ட்டும் அவனுக்கு தேவையான எந்த டேலண்ட் இருந்தாலும் அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அதுவே ஒரு ஈவெண்ட். ஈவினிங் நீங்க ஈவன் அந்த ப்ரோக்ராம் வந்து டேல நடக்காது, ஈவினிங் 6 o'clock மேல நடக்கும். சம்டைம்ஸ் இட் வென்ட் டு 12 o'clock வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேம்பஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். எஜுகேஷன் கரிக்குலம் தாண்டின ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்க்கு முக்கியமான ஒன்று வந்து கல்ச்சுரல். அதை வந்து நம்ம நியர்லி ஒரு 3 months ஒன்ஸ் இது மாதிரி வருவோம். கிராண்ட் ஒன் வந்து இயர் எண்ட்ல நம்ம பண்ணுவோம். RGF. ஏன்னா நல்லா கல்ச்சரல்ஸ்ல இருந்து வந்த ஒரு ஆள் தான், அதனால அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதை கரெக்டா நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். எக்ஸாக்ட்லிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன மிஸ் பண்ணிட்டோம்னா ஸ்போர்ட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நியர்லி 100+ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்ரி இயர் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் தரும். நியர்லி 1 crore ஃபண்ட் பண்றோம். எந்த அளவுக்குன்னா இதுக்கு முன்னாடி இருக்க பாரதியார் யூனிவர்சிட்டியில் 100 காலேஜஸ்ல ஃபுட்பால் வின்னர் யாருன்னா ரத்னம் தான். வாலிபால் எடுத்தீங்கன்னா டாப் 4 இருக்கும், பேஸ்கெட் பால் எடுத்தீங்கன்னா டாப் 4 இருக்கும், கபடியில பாத்தீங்கன்னா டாப் 1st and 2nd, ஈவன் உமன் கபடியில கூட. ஸோ அதையும் என்கரேஜ் பண்றோம். இப்போ ரீசெண்டாக கூட வூசுல போய் நேஷனல் லெவல்ல அவன் வந்து சில்வர் மெடல் அடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ நம்ம என்கரேஜ் பண்றது எஜுகேஷனை தாண்டி இது எல்லாத்தையும் 360 degree கவர் பண்றீங்க. அப்சல்யூட்லி. ஸோ உங்களுக்கான ஒரு கேம்பஸ் நீங்க சொல்ல வந்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்லயும் கவர் பண்றோம். ஓகே, அதுதான் உண்மை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் சார். தேங்க்யூ சார். ஓகே, ரத்னம் குளோபல் டீம்டு யூனிவர்சிட்டியில் RGUவில் ஏகப்பட்ட இடம் பார்த்துட்டேன். நான் ஐடி பார்க் போனேன், இன்குபேஷன் சென்டர் போனேன், இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவான ஸ்டுடியோஸு, ரூம்ஸு, லேப்ஸு எல்லாம் பார்த்தேன். இப்போ வந்து நான் இருக்கிற இடம் வந்து ரத்னம் குரூப்பில் நம்ம RGUவில் CBOவாக இருக்கிற டாக்டர் நாகராஜன் சார் அவரோட கேபினில் இருக்கேன். சார் வணக்கம். வணக்கம் மகேஷ் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நான் வந்து சேர்மன் சாரை பார்த்து பேசினேன், CEO சாரை பார்த்து பேசினேன். எனக்கு என்னென்னா, நான் ஈரோடு, கோயம்புத்தூர் வந்து ஒரு எஜுகேஷன் ஹப் தான். எவ்வளவோ இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் 2023 நாம்ஸ் படி நமக்கு வந்து முதல் முறையாக ரத்னம் குரூப்புக்கு டீம்டு யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு, ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு. இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எஸ், கோயம்புத்தூர் அப்படின்னாலே ஒரு எஜுகேஷன் ஹப் தானா. ரத்னமோட பெரிய சக்ஸஸ்ன்னு அப்படின்னு நான் சொல்கிற ஒரு விஷயமே என்னவா இருக்கும்னா, ரத்னமோட இந்த எக்கோ சிஸ்டம் தான் இதோட பெரிய அஸ்திவாரம்னு சொல்லுவேன். ஓகே, அப்படி என்ன சார் எக்கோ சிஸ்டம் அப்படின்னா, ஜென்சி கிட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிட்ஸை படி, தேடு, இது முடி அப்படின்னா அந்த குழந்தைகள்னால அதை நோக்கி போகிறதுங்கிறது டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும்.
ஸோ அந்த குழந்தை படிச்சு தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும்னா அந்த குழந்தைக்கு ஒரு கேமிஃபிகேஷன் தேவைப்படுதுண்ணா. ஓகே, இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங். புரியுது. ஸோ இங்கே நம்ம பண்ணியிருக்கிற ஒவ்வொரு விஷயம் சார் மதன் சார் நிறைய சொல்லியிருப்பாரு, ஸ்கில் பாஸ்போர்ட், க்ரோத் கார்டு அப்படிலாம் நிறைய சொன்னார் இல்லையா. அந்த விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செமஸ்டரும் அந்த குழந்தை அன்லாக் பண்ணி அடுத்த செமஸ்டர் போகணும். ஓகே, அப்படி அந்த அன்லாக் பண்றது என்ன அப்படின்னா அந்த குழந்தையோட ஸ்கில்ல. ஓகே, ஸோ அதை வந்து ஒரு கேமிஃபை பண்ணிட்டு வைங்களேன். ஒரு லெவல் முடிச்சோன்னு அந்த குழந்தைக்கு ஒரு காயின் கொடுக்குறது, அந்த காயின் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இன்டர்னல் மார்க்காக மாறிடும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீ எவ்வளோடா காயின் மாப்பிள நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் மாப்பிள, அந்த பையன் அதிகமாக எடுத்துட்டான், அந்த பியர் ப்ரெஷரும் கிரியேட் ஆகும். ஸோ இந்த கேமிஃபிகேஷனுக்குரிய ஒரு எக்கோ சிஸ்டம். ஓகே. அப்புறம் ஒவ்வொரு செமஸ்டரும் ஒரு சர்டிஃபிகேஷன், அதுவும் ஒரு எக்கோ சிஸ்டம். ஏன்னா ஒரு குளோபலா சர்டிஃபிகேஷன் வாங்கணுங்கிறது ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ரொம்ப முக்கியம். மார்க் ஷீட் இல்ல, செமஸ்டர் சர்டிஃபிகேட் இல்ல, ஸ்கில் சர்டிஃபிகேஷன். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் வந்து ஒரு கேமிஃபை பண்ணிருப்போம். இந்த குழந்தை ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்கு, அந்த குழந்தை இன்டர்மீடியட், அந்த குழந்தை ஐபிஎம்ல இருக்கிறது முடிச்சிட்டு, இந்த குழந்தை இன்ஃபோசிஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அங்கேயும் ஒரு தேடல் இருக்கும். ஓகே. இதெல்லாம் இருந்தாலும் இந்த குழந்தைக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும்னு சொல்லி அந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்கும் சாதாரணமாக கொடுக்காம கார்பரேட்டுக்கு யார் லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அந்த வெண்டாரை வச்சு இந்த குழந்தைக்கு கார்பரேட் லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது வந்து டீச்சிங் லேர்னிங்ல இருக்கிற எக்கோ சிஸ்டம். இதே மாதிரி ஒரு குழந்தை ஒரு ஐடியாவோட வருது, சார் ஐ ஹாவ் ஐடியா, எனக்கு வந்து இது ப்ராடக்டாக மாற்றி பிஸ்னஸாக மாற்றணும், ஐ ஹாவ் ஒரு ஐடியா, அது சர்வீஸாக மாற்றி பிஸ்னஸாக மாற்றணும்னா வேர்ல்ட் கிளாஸ் இன்குபேஷன் சென்டர், அது ஒரு எக்கோ சிஸ்டம். ஐடியா டு பிஸ்னஸ். ஓகே. இதுக்கப்புறமா இன்னொரு ஐடி பார்க் அப்படிங்கிற ஒரு எக்கோசிஸ்டம் நம்ம கேம்பஸ்குள்ளே இருக்கிறதுனால அந்த எக்கோசிஸ்டம் நல்லாவே ஒரு அகாடமிக் எக்கோசிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, கிளவுட் டெஸ்டினேஷன். அந்த கம்பெனியோட எம்டி என்ன சொல்லுவாங்க, நாகராஜ் எனக்கு இந்த டேட்டா அனாலிசிஸில் இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸில் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு ரெடி, உங்கள் ஃபேக்கல்ட்டியை ட்ரெயின் பண்ணிடுறேன், அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உங்கள் குழந்தைய ட்ரெயின் பண்ணி அந்த குழந்தைகளை எங்கிட்ட கொடுத்துருக்க நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறோம். இந்த எக்கோ சிஸ்டம் எங்கள் ஐடி பார்க் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஐடி பெரிய கம்பெனி எங்க கிட்ட இருந்து ரெகுலராகவே தே ஆர் டேக்கிங் பீப்புள் வித் தேர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அவங்க எங்க ஃபேக்கல்ட்டியை ட்ரெயின் பண்றது மூலமா. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா டீச்சிங் லேர்னிங் ஒரு எக்கோ சிஸ்டம், இன்குபேஷனுக்கு ஒரு எக்கோ சிஸ்டம், பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஐடி பார்க் எக்கோ சிஸ்டம், இதோட சேர்த்து கேம்பஸ் லைஃப், இந்த எல்லா எக்கோ சிஸ்டம் இருக்கிறதா ரத்னமோட ஒரு பெரிய அஸ்திவாரம். அதுதான் நீங்க அப்படிதான் பாக்குறீங்க. ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அவார்ட்ஸ் கொடுக்கறதுல வந்து நீங்க வந்து தலை சிறந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் அவார்ட்ஸ் தரீங்கல்ல, அது ஒரு பெரிய லெவல்ல டாக்கா இருக்கு வெளியில. ஆமாண்ணே, அதாவது எல்லா வருஷமுமே ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு டீமை எடுத்துட்டு வந்து அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டீமை ரெகக்னைஸ் பண்றோம். ஓகே. ஹையர் எஜுகேஷன்ல எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட இருந்து ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம். நாங்களும் எங்க சைட்ல இருந்து இன்புட் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸ்கூல் எஜுகேஷன் என்ன பண்ணணும். இதே மாதிரி சில ஐகான்ஸ் இருப்பாங்க கோயம்புத்தூருக்குள்ளே, அந்த ஐகான்ஸையும் உள்ள கூட்டிட்டு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய ஐகான்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் நிறைய பிசினஸ் பீப்புள் இருக்காங்க, அதுல நிறைய பிசினஸ் பீப்புள் எங்க எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கோ சிஸ்டம். ஸோ ஓவராலாவே அவார்ட் அப்படிங்கிறத விட ஹவு வி ஆர் கனெக்டிங் த பீப்புள் வித் த எக்கோ சிஸ்டம் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்கூல் எஜுகேஷன், ஒரு பிசினஸ் பீப்புள், ஒரு அசோசியேஷன். கோயம்புத்தூர் இஸ் a well known industrial area நோ. ஸோ அது அந்த பீப்புளையும் உள்ள கொண்டு வரக்கூடிய எக்கோ சிஸ்டமாக இந்த ரத்னம் இருக்கும்ண்ணே. அமேசிங் அமேசிங். இதுதான் ரத்னம் குளோபல் டீம்டு யூனிவர்சிட்டிக்கான சக்ஸஸ் நீங்க நினைக்கிறீங்க? 100%. 100%. இன்னொன்று ரொம்ப அழுத்தி நான் சொல்லுவேன், 23 ரெகுலேஷன்ல 15 வருஷத்துக்கிட்ட எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் டீம் டு பி யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் கொடுக்கலனாலும் ரத்னம் இன்னும் ரொம்ப அழுத்தி சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கணும்னா, NAC A++ஓட இவ்வளவு சொன்ன எக்கோ சிஸ்டத்தோட வித் ஐடி பார்க்கோட ஒரு டீம் டு பி யூனிவர்சிட்டினா பெருமையா சொல்லலாம் ரத்னம் குளோபல் டீம் டு பி யூனிவர்சிட்டி அப்படின்னு. அமேசிங் அமேசிங். இன்னைக்கு உலகமே பேசுற ஒரு 2 எழுத்து AI. ஆமாண்ணே, இல்லையா? இன்னைக்கு வந்து மனித குல வரலாற்றில் அடுத்த கட்ட பாய்ச்சல்னு மிகப்பெரிய டெக்னாலஜி பர்சன்ஸே சொல்கிற அளவுக்கு அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ ஏஐங்கிறது வந்து வெறும் கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களுக்கும் டெக்னிக்கல் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும் சொந்தமா? ஆர்ஜிஓ அதை எப்படி பார்க்குது? அவனை இதை ரொம்ப 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி ஒரு பெரிய அனாலிசிஸ் பண்ணி நம்மளோட எக்கோ சிஸ்டத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 200 கம்பெனிக்கு மேலே கேம்பஸ் இன்டர்வியூ வர்றாங்க. சரி. அந்த கம்பெனியோட ஹச்ஆர்ஸ் டெக்னிக்கல் டீம் எல்லாம் ஒரு சஜஸ்ட் பண்ணாங்க. என்னன்னா, நாகராஜ் ஆர்டர் ஆஃப் த டே இஸ் ஏஐ. நீ ஃபண்டமெண்டல் சொல்லி கொடுக்கணும், ஃபண்டமெண்டல் இஸ் மேண்டேட்டரி, ஃபண்டமெண்டல் தெரியணும். ஆனால் ஏஐங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தைக்கு ஏஐயோட சேர்ந்து ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு அந்த குழந்தை சூப்பர் பவர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளோட அந்த க்ரோத் கால்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கும். சரி. அந்த பார்ட்ல எனி டிகிரி, அது காமர்ஸோ, விஸ்காமோ, பிடெக்கோ, பிஇஓ, எனி டிகிரி இன் ரத்னம்
அந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல ஏஐ இம்மர்ஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்தே கொண்டு போயிருவாங்க. ஓகே. அந்த ஏஐ இம்மர்ஷன்ல அந்த குழந்தை ஒரு 10 டூலை படிச்சு அந்த 10 டூல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஓகே. அது பண்ணாதான் growth கார்டுல ஸ்கோரே கூடும். அப்படி கூடினாதான் பிளேஸ்மெண்ட்டுக்கு அந்த குழந்தை எலிஜிபிள். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா நிறைய டூல் அவங்க படிச்சு 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 அந்த ஏஐ இம்மர்ஷனுக்குள்ள போயிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு செமஸ்டரும் அந்த குழந்தை படிச்சு படிச்சு ஒவ்வொரு ப்ராஜெக்டா ஏஐல பண்ணும்போது அந்த குழந்தை சார் நான் ஏஐ கொஞ்சம் ரெடி சார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் பேசிக் ரெடி ஆகும். ஸோ எல்லா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுமே இதுல உண்டு. ஸோ அதனால நான் சொல்லுவேன் ஏஐ இன்ஃபியூஸ்ட் மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் இஸ் பாசிபிள் இன் RGU அப்படின்னு சொல்லுவேன். வெரி குட். இதில் ஆர்ட்ஸ்ல இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, அது RGUக்குள்ள வந்துட்டா அது எனி கோர்ஸ் நீ ஏஐ இம்மர்ஷனுக்குள்ள போய் ஆகணும். ஆமா as a student. ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள்ல இருந்து 30 நாள்னா அந்த பையன் ஜாயின் பண்ணோன்னா அறிவு பட்டறைன்னு ஒன்று நடத்துவோம். சரி. அந்த அறிவு பட்டறையில அந்த குழந்தைய அசஸ் பண்ணி அந்த குழந்தையோட லெவல் என்ன, அந்த குழந்தைக்கு எவ்வளவு டெப்தா சொல்லி கொடுக்கணும்னு கண்டுபிடிச்சு அந்த அறிவு பட்டறை மூலமா ஆரம்பிக்கிற அந்த ஜேர்னி ஏஐ இம்மர்ஷன்ல போய் முடியணும். இந்தியன் என்விரான்மெண்ட்ல பர்ஃபெக்டா எப்படி பண்ணலாங்கிறத ரிசர்ச் பண்ணி இது வந்து கம்ப்ளீட் இன்னோவேட்டிவ் மெத்தட். ஐ டோன்ட் திங்க் எனி அதர் பிளேஸ் ஒரு RGU NAC A++ கிரேடோட இருக்க ஒரு இன்ஸ்டியூஷன் இத்தனை இண்டஸ்ட்ரியோட கூட ஒரு இக்கோ சிஸ்டத்தில் வச்சு இந்த மாதிரி ஒரு கெரியர் ரெடினஸ் ஸ்கோரோட டெலிவர் பண்ணுற இன்ஸ்டியூஷன் இந்தியாவிலே இல்லைன்னு என்னால் ஐ கேன் சேலஞ்ச் 100% ஐ கேன் சேலஞ்ச்.